இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்மெட்டிக் கைனகாலஜி சர்ஜரிஸ், அதாவது வெஜினோபிளாஸ்டி, லேபியோபிளாஸ்டி, அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பெரினியோபிளாஸ்டி. ஸோ இந்த மாதிரியான சர்ஜரிஸ் பண்ணும்போது நம்ம பேஷண்ட்ஸ் என்ன விஷயங்களை கவனிக்கணும், என்னென்னலாம் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1, பி ஓப்பனுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மேம், எனக்கு இந்த சர்ஜரினால எனக்கு இந்த எஃபெக்ட் எனக்கு வேணும். உங்களுடைய ரிசல்ட் ஓரியன்டாக நீங்கள் என்ன வேணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன் வேணும், ஏன் இதை பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பனாக டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், இதனால் நீங்கள் எமோஷ்னலாக எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகிருக்கீங்க, ஸோ நீங்கள் எமோஷ்னலாக எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்கீங்கிறத நீங்கள் அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள். சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வெஜினல் லாக்ஸிட்டினால் ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பனாக உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை என்றைக்குமே ஓப்பனாக வைங்க. நம்பர் 1. ஸோ ரெண்டாவது, ஸோ இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட இந்த சர்ஜரி எவ்வளோ நேரம் ஆகும், இந்த சர்ஜரிக்கு வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இந்த சர்ஜரிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும், என்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ணணும், போஸ்ட் ஆப்பாக என்ன கேர் எடுக்கணுங்கிறத நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜி, இப்போ வெஜினல் லாக்ஸிட்டிக்கே நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்கன்னா நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மைனரான சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரலாம். ஒரு ப்ளீடிங் இருக்கலாம், பெயின் இருக்கலாம், இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகலாம். நீங்கள் போஸ்ட் ஆப்பாக நீங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கேரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.